வணக்கம். சிலாங்கூர் இன்று செய்தி. வியாழன் இரவு முழுவதும் பெய்த கடும் மழையைத் தொடர்ந்து பூச்சோங், கிள்ளான் மற்றும் ஷா ஆலமின் பல பகுதிகளில் குறிப்பாக தாமான் மூடாவில் கடும் வெள்ளம் ஏற்பட்டது. பல சாலைகளில் வெள்ளம் ஏற்பட்டதுடன் வெள்ளப்பேரிடரை எதிர்பார்த்து தாழ்வான பகுதிகளில் வாழ்பவர்கள் தங்கள் வாகனங்களை சாலை ஓரம் மற்றும் பாலங்களின் ஓரங்களிலும் நிறுத்தி வைத்ததாலும் பல சாலைகளில் போக்குவரத்து நிலைக்குத்தியது. ஷா ஆலம் செக்ஷன் 23 தாமான் மூடா மற்றும் கிள்ளான் ஆற்றை ஒட்டிய சாலையை கனரக வாகனங்கள் மட்டுமே கடக்க முடிந்தது. வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் காலை 7 மணி முதல் கண்காணிப்பு பணியை போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது வெள்ளம் வடிந்து வருவதைத் தொடர்ந்து நிலைமை சீரடைந்துள்ளதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். தாமான் மூடா, பெர்சியாரான் புடிமான், பெர்சியாரான் ஜூப்ளி பேராக், பெர்சியாரான் பெருசகான், செக்ஷன் 23, ஜாலான் மாட் ராஜி, பாடான் ஜாவா ஆகிய பகுதிகளில் வாகனப் போக்குவரத்தை தாங்கள் கண்காணித்து வருவதாக அவர் சொன்னார். இது தவிர செக்ஷன் 25 இன் கீழ் 129 ஜாலான் மந்தா கூட்டரசு நெடுஞ்சாலையின் 15 கிலோமீட்டரில் உள்ள மோட்டார் சைக்கிள் தடம் போக்குவரத்துக்கு முற்றாக மூடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோத்தா கெமுனிங் தொகுதியில் திடீர் வெள்ளம் தொடர்கதையாவது குறித்து கடும் அதிருப்தியை வெளியிட்ட அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் இவ்விவகாரத்தில் மாநில மந்திரி புசார் விரைந்து தலையிட்டு உரிய தீர்வினை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இத்தொகுதி எதிர்நோக்கும் வெள்ளப் பிரச்சினை தாமான் மூடாவையும் தாண்டி அருகிலுள்ள குடியிருப்புப் பகுதிகளுக்கும் பரவியது மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது என அவர் குறிப்பிட்டார். இந்த வெள்ளப் பேரிடரில் ஆயிரக்கணக்கானோர் வசிக்கக்கூடிய தாமான் மூடா, தாமான் தேசா கெமுனிங், கம்போம் புக்கிட் லஞ்சோங், புக்கிட் கெமுனிங், கம்போம் லஞ்சோங் ஜெயா ஆகிய 5 இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறினார். நீர் இறைப்பு பம்ப் சாதனங்களும் வடிகால் முறையும் போதுமானதாக இல்லை அல்லது முறையாகச் செயல்படவில்லை என்பதை இது புலப்படுத்துகிறது. வெள்ளத் தணிப்புத் திட்டத்திற்காக மாநில அரசு பெரும் தொகையை செலவிட்டு உள்ளதைதான் அறிந்துள்ளதாகவும் குத்தகையாளர்களின் பணிகள் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துவதாக அவர் கூறினார். அதே வேளையில் தற்போதைய மழை மற்றும் வெள்ள நிலைமை காரணமாக ஷா ஆலமைச் சுற்றியுள்ள பல பகுதிகளில் மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெனாகா நேஷனல் பெர்ஹாட் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இக்கேடா மற்றும் நிப்பான் ஸ்டீல் மின்சார துணை மின் நிலையங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெனாகா நேஷனல் பெர்ஹாட் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மின்சார சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் பிரதான சுவிட்சை அணைத்து வைக்கவும் கேட்டுக்கொண்டது. பொதுமக்களின் பொறுமையை பெரிதும் எதிர்பார்ப்பதாக தெனாகா நேஷனல் பெர்ஹாட் முகநூலில் தெரிவித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி ஷா ஆலமில் 2 தற்காலிக நிவாரண மையங்கள் மற்றும் கிள்ளானில் 1 திறக்கப்பட்டுள்ளன.